ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். அவர்கள் இப்போது எங்கே போய் கொண்டிருக்கின்றனர்? இந்த கேள்வியை நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். அதே மாதிரி அடுத்த கேள்வி பாருங்கள். அவர்கள் லஞ்சுக்கு எங்கே சென்றிருந்தனர்? எங்கே போய் கொண்டிருக்கின்றனர் அப்படின்னா அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கே சென்றிருந்தனர் அப்படின்னா எங்கே போயிருந்தாங்க, அந்த செயல் முடிஞ்சிருச்சு. அவர்கள் இத்தருணத்தில் இப்போ எங்கு செல்வார்கள்? 3 கேள்வியுமே வேறு வேறு காலங்கள். ஓகே, அதனால் வேறு வேறு டென்சஸ் யூஸ் பண்ணணும். இப்போ நான் மெயின் வேர்பு கொடுத்துருக்கேன் பாருங்களேன். கோ அப்படின்னா போகிறது. அதனுடைய வேரியஸ் ஃபார்ம்ஸ் பாருங்கள். கோயிங், கான். இந்த 3 கேள்விகளுடைய வேர்ப்ஸ் இது தான். இப்போ இந்த 3 கேள்வியை 3 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கேன். நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எங்கே போய் கொண்டிருக்கின்றனர்? அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். வேர் ஆர் தே கோயிங் நவ்? அவங்க இப்போ எங்கே போய்கிட்டு இருக்காங்க? அடுத்த கேள்வி, அவர்கள் லஞ்சுக்கு எங்கே சென்றிருந்தனர்? ஓகே, வேர் ஹாவ் தே கான் ஃபார் லஞ்ச்? எங்கே போயிருந்தாங்க? அடுத்த கேள்வி, அவர்கள் இத்தருணத்தில், இந்த நேரத்தில், அட் திஸ் மூமெண்ட் வருதா? இத்தருணத்தில் எங்கு செல்வார்கள்? இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வேர் டு தே கோ அட் திஸ் மூமெண்ட்? இந்த மாதிரி கேள்விகளை நான் ஷஃபில் பண்ணி கொடுத்துருக்குறேன். அந்த கேள்வியுடைய தமிழ் வடிவம் நான் கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் அதை கரெக்டான ஆர்டரில் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த கேள்வியில் பாருங்கள். ஏன் அவர் தவறான விடையை எழுதி கொண்டிருந்தார்? எழுதி கொண்டிருந்தார்னு வருது. அப்போ இது எந்த காலம்? கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. எழுதி கொண்டிருந்தார். அப்போ இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஏன் அவர் எழுதிவிட்டு அளித்தார்? ஏன் அவர் அதே விடைகளை எழுதினார்? ஸோ எல்லாமே கடந்த காலம், பாஸ்ட் டென்ஸ். அப்போ ரொம்ப ஈஸி, நீங்கள் கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஷஃபில் பண்ண கொஸ்டின்ஸை கரெக்டான ஆர்டரில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா கரெக்டான கொஸ்டின்ஸ் கிடைக்கும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஏன் அவர் தவறான விடையை எழுதி கொண்டிருந்தார்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒய் வாஸ் ஹி ரைட்டிங் ராங் ஆன்சர்? ஓகே, வாஸ் ரைட்டிங் அப்படிங்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஏன் அவர் எழுதிவிட்டு அளித்தார்? ஒய் ஹேட் ஹி ரிட்டன் அண்ட் எரேஸ்டு? எழுதிட்டு ஏன் அழிச்சார்? ஏன் அவர் அதே விடைகளை எழுதினார்? ஒய் டிட் ஹி ரைட் த சேம் ஆன்சர்ஸ்? இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், செகண்ட் கொஸ்டின் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், தேர்ட் கொஸ்டின் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அவர் இப்போது, இப்போ, அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ். அவர் இப்போது என்ன சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்? அப்போ என்ன சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்? அந்த சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற அந்த நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவர் எப்போதும் என்ன சாப்பிடுவார்? இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அவர் இப்போ என்ன சாப்பிட்டார்? இப்போ என்ன சாப்பிட்டார்? இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் ஹி ஈட்டிங் நவ்? அவர் இப்போ என்ன சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு? வாட் டஸ் ஹி ஈட் ஆல்வேஸ்? அவர் எப்போவும் என்ன சாப்பிடுவார்? இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வாட் ஹேஸ் ஹி ஈட்டன் ஜஸ்ட் நவ்? இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ தானே சாப்பிட்டு முடிச்சிருக்கிறாரு. அப்போ என்ன சாப்பிட்டாரு? அப்போ இப்போ நடந்து முடிஞ்ச செயல்களை சொல்கிறதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். நீ ஒரு படம் பார்த்து கொண்டிருக்கிறாயா? ஒரு படம் பார்த்துட்டு இருக்கியா? அப்போ இது நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நீ ஏற்கனவே இந்த படம் பார்த்துருக்கியா? எந்த மூவி வாட்ச் பண்ணுவேன்? காமெடி மூவிஸ் வாட்ச் பண்ணுவியா? ஹாரர் பார்ப்பியா? வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். நீ ஒரு படம் பார்த்து கொண்டிருக்கிறாயா? ஆர் யூ வாட்சிங் எ மூவி? இது வந்து வேர்பல் கொஸ்டின். இந்த லாஸ்ட் கொஸ்டின் இருக்குது பாருங்கள், வாட் டு யூ வாட்ச்? இது மட்டும்தான் WH டைப் கொஸ்டின். ஸோ வேர்பல் கொஸ்டின்ஸ், வேர்பில் ஆரம்பிக்கிற கொஸ்டின்ஸ். இந்த வேர்பல் கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் எப்படி ஆரம்பிக்கணும்? எஸ்ன்னு ஆரம்பிக்கணும், இல்லைனா நோ அப்படின்னு ஆரம்பிக்கணும். ஸோ ஆர் யூ வாட்சிங் எ மூவி? இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. நீ ஏற்கனவே இந்த படம் பார்த்துருக்கியா? ஹாவ் யூ வாட்ச்டு திஸ் மூவி ஆல்ரெடி? இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். What do you watch? காமெடி ஆர் ஹாரர்? இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இது சரியாக வேலை செய்கிறதா? இந்த வேலை செய்யப்பட்டு விட்டதா? ஏன் இந்த வேலை கொடுக்கப்பட்டது? 3 கொஸ்டின்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஃப்ரேம் பண்ணுங்க. இஸ் திஸ் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி? இது சரியாக வேலை செய்தா? ஹாஸ் திஸ் ஒர்க் டன்? இந்த வேலை செய்யப்பட்டு விட்டதா? ஒய் டஸ் திஸ் ஒர்க் கிவன்? எதுக்காக இந்த வேலை கொடுக்கப்பட்டது? ஓகே, இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
அது மட்டும்தான். அதுவும் செகண்ட் கொஸ்டினும் வேர்பல் கொஸ்டின்ஸ். ஓகே, இஸ்ன்னு ஆரம்பிச்சிருக்கு, அப்புறம் ஹேஸ்ன்னு ஆரம்பிச்சிருக்கு. லாஸ்ட் கொஸ்டின் மட்டும் WH வேர்டில் ஆரம்பிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், செகண்ட் கொஸ்டின் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், தேர்ட் கொஸ்டின் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஏன் அவர் பணம் கேட்டுக்கொண்டிருக்கிறார், ஏன் அவர் கேள்விகள் கேட்டார், ஏன் அவர் உதவி கேட்கிறார், எல்லாமே ப்ரெசன்ட். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் கண்டுபிடிங்க. ஒய் இஸ் ஹி ஆஸ்கிங் மணி, ஏன் அவர் பணம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒய் ஹேஸ் ஹி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ், ஏன் அவர்கள் கேள்விகள் கேட்டார். ஒய் டஸ் ஹி ஆஸ்க் ஹெல்ப், ஏன் அவர் உதவி கேட்கிறார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், செகண்ட் கொஸ்டின் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், தேர்ட் கொஸ்டின் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். மூணுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இதைத்தான் நம்ம அடிக்கடி இங்கிலீஷில் பேசுகிறப்ப யூஸ் பண்ணுவோம். இந்த டென்சஸை தான். டோட்டலாக 12 டென்சஸ் இருக்குது. அதில் அடிக்கடி யூஸ் ஆகிற டென்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 8 டென்சஸ் வரும். அதில் இந்த ப்ரெசன்ட் டென்சஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுற டென்சஸ். நவ் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான், ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க. அவருக்கு இப்போது என்ன வயது, அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றனர், அவருடைய பிறந்த நாள் எப்போது. ஹவு ஓல்ட் இஸ் ஹி நவ், அவருக்கு இப்போது என்ன வயது. வாட் ஆர் தே டூயிங், அவங்க என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது இந்த கேள்வி. வென் இஸ் ஹிஸ் பர்த்டே, அவருடைய பர்த்டே எப்போ. ஓகே, ரொம்ப சிம்பிளான கேள்விகள் தான், அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற கேள்விகள் தான். இந்த மாதிரி கேள்விகள் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஸ்டின் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.